So dynamic routing protocol, dynamic routing protocol. என்னது டைனமிக்? ஆமாம், இந்த ப்ரோட்டோக்கால் எனேபிள் பண்ணோம்னா ரூட்ஸ் எல்லாம் ரவுட்டிங் டேபிளில் நம்ம எழுதவே வேணாம், அதுவே வந்து சேர்ந்துடும் டைனமிக்காக. அதனால தான் இது பேர் டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். ரூட்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம எழுத வேணாம். பாருங்கள், ரூட்ஸை நீங்கள் எழுதணும்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த என்டையர் டோபாலஜி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எந்த நெட்வொர்க் எதனோட கனெக்ட் ஆகிருக்குன்னு தெரியலனா எப்படி நீங்கள் ரூட் எழுத முடியும்? எழுத முடியாது. ஆர்எக்ஸ், ஆர்ஒய், ஆர்ஜி, சும்மா 3 ரவுட்டர் இருக்குது. இங்கே 40 நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருந்துச்சி, போன வீடியோவில் பார்த்துருப்போம், போன கிளாஸில். இங்கே 30 நெட்வொர்க் இருந்துச்சு, இங்கே 20 நெட்வொர்க் இருந்துச்சு, இங்கே 10. ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரியுது, 40னா வந்து ஆர்ஒய் வழியாக போனால் போயிடலாம், ஆர்ஒய் வந்து ஆர்ஜிக்கு அனுப்போம், போயிடலாம் 40க்குன்னு உங்களுக்கு தெரியுது. அதனால் நீங்கள் இங்கே எழுதுறீங்க 40 நெட்வொர்க்குக்கு ஆர்ஒய் கிட்ட போ அப்படின்னு எழுதுறீங்க. ஆனால் 40ன்ற நெட்வொர்க் 40ன்ற ஒரு நெட்வொர்க் இருக்குதானே தெரியல, 30ன்ற நெட்வொர்க் இருக்குதானே தெரியலன்னா எப்படி நீங்கள் ஸ்டாட்டிக் ரவுட்டர் எழுதுவீங்க? இப்போ இந்த ஒய்ன்ற ரவுட்டர் வேறு யாரும் உங்கள் நெய்பர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, நீங்கள் இந்த எக்ஸுன்ற ரவுட்டர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஒரு நெய்பர் ஜீன்ற நெட்வொர்க் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்ட இருக்கிற நெட்வொர்க்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சால் தானே ரூட் எழுதுறதுக்கு முடியாது. டோபாலஜி முழுசாக தெரியலன்னா ஸ்டாட்டிக் ரவுட்டோ டிஃபால்ட் ரவுட்டெல்லாம் எழுத முடியாது. முக்கியமாக ஸ்டாட்டிக் ரவுட் எழுத முடியாது. டிஃபால்ட் ரவுட் வேணால் எழுதிட்டு போயிடலாம், எக்ஸ் ரவுட்டரில் எது தெரியலனாலும் அங்கே அமுச்சிருப்பா பக்கத்தில். அப்போ இப்போ என்ன பண்ணுவீங்க? இங்கே பாருங்கள், இங்கே இன்னொரு ரவுட் இருக்குது ஆர்ஏன்னு, அது வழியாகவும் ஏதோ பல நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ நான் எப்படி எழுத முடியும்? இங்கே டிஃபால்ட் ரவுட்டு ஒய் ரவுட்டர்கிட்ட சொல்ல முடியாது, எது தெரியலனாலும் நீ ஒய்க்கு அமுச்சிருன்னு சொன்னால் என்ன ஆகும்னா எல்லாமே ஒய் பக்கம் அனுப்போம். அப்போ இங்கே இருக்கிற நெட்வொர்க்கில் எந்த காலத்துலையும் ரீச் ஆக முடியாது, ஏவோட கனெக்டாக இருக்கிற நெட்வொர்க்கெலாம். ஸோ டிஃபால்ட் ரவுட் கூட எழுத முடியாது இந்த சூழ்நிலையில். இப்போது என்ன சொல்ல வரேன்னா, முழுசாக டோபாலஜி தெரிஞ்சால் ஒழிய ஸ்டாட்டிக் ரவுட் எழுத முடியாது. அப்போ அதுக்கு சொல்யூஷன் என்னென்னா டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் தான். இது என்ன பண்ணோம்? டைனமிக்காக எல்லா ரூட்டையும் என்ன பண்ணிட்டோம்? டிஸ்கவர் பண்ணிடும். அதுதான் அதனுடைய வேலை. அதுக்கு தான் அதுக்கு பேர் டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்னால் ரவுட்ஸு கொடுக்கறதுனால இந்த ப்ரோட்டோக்கால் எல்லா ரவுட்டையும் கொடுக்குது. இந்த நெட்வொர்க்கு இந்த ரூட்டில் போ, அந்த நெட்வொர்க் அந்த ரூட்டில் போ, அந்த நெட்வொர்க் ப்ளஸ் ரூட் பாதையே காமிக்குது, போய் செல்ல வேண்டிய இடத்தையும் காமிக்குது. இடமே தெரியலனா கூட இந்த இடம்லாம் இருக்குது, அதுக்கு இப்படிலாம் போகணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதனால தான் இதுக்கு டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். இடமே தெரியலனாலும் இது வந்து இடங்களை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஸ்டாட்டிக் ரவுட் அப்படி கிடையாது, இடங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், வழிகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போ நாம்ளே பாதையை போடலாம். இங்கே பாதையும் உருவாக்கி கொடுக்குது, என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு காமிக்குது. அதுதான் இந்த டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலினுடைய ஒரு அற்புதமான விஷயம். ஆனால் இந்த டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை. ஸ்டாட்டிக் ரவுட் வந்து நம்மளுடைய முழு கண்ட்ரோலில் இருக்குது. நாம் சொல்கிறோம் இந்த நெட்வொர்க்கு இந்த பக்கம் போ, அந்த நெட்வொர்க்கு அந்த பக்கம் போ. அப்படி சொல்லும் போது என்ன ஆகுது? நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது எது வழியாக பேக்கெட் போகுதுன்னு. நமக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இந்த பேக்கெட் ஃப்ளோ, பாத் டேக்கன் எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனால் டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் அப்படி கிடையாது. அது ஒரு பாத்தை டிசைட் பண்ணும், அந்த பாத் வழியாக நம்ம பேக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணுவோம் நாம். ஸோ ஹூ டிசைட்ஸ் த பாத் தேர்? இட்ஸ் தி டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்.
அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது, அந்த அளவுக்கு ஒன்றும் செக்யூர்ட் கிடையாது. ஏன்னா பாத்ஸ் வந்து ஒரு ஒரு அட்டாக்கர் நெட்வொர்க் வழியாக நம்ம டேட்டா பேக்கெட்ஸ்லாம் போச்சுன்னா அவன் எல்லா பேக்கெட்டும் பார்க்க ஆரம்பிச்சிடுவானே ஸ்னீஃப் பண்ணி. ஸோ டைனமிக் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி கம்மி தான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. உண்மைதான். ஆனால் என்ன பண்ண முடியும், நமக்கு தான் ஃபுல் நெட்வொர்க்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேறு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்கிறாங்க, வேறு வழி இல்லை. டைனமிக் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் தான் எனேபிள் பண்ணி ஆகணும். கொஞ்சம் செக்யூரிட்டிஸ்லாம் அதுக்கு தான் வந்திருக்குது, ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் செக்யூரிட்டி. அந்த செக்யூரிட்டிஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் போட்டோம்னா நம்ம ரூட் வந்து ஒரு மூணாவது மனுஷனுடைய கம்ப்யூட்டர் ரவுட்டரோட ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்காது. ஏன்னா மூணாவது மனுஷன் பாஸ்வேர்டு தெரியாது, அவனுக்கு அந்த ரவுட்டருக்கு தெரியாது. ஸோ அத்தன்டிகேஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் அந்த செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு. என்ன தான் இருந்தாலும் ஸ்டாட்டிக் ரூட் கம்பேர் பண்ணும்போது டைனமிக் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் வந்து அந்த அளவுக்கு செக்யூர்ட் கிடையாது. ஏன்னா அது நம்ம கண்ட்ரோல் இல்லை, நம்ம சும்மா ப்ரோட்டோக்கால் எனேபிள் பண்ணி விட்றது தான் நம்மளுடைய வேலை. அது எல்லா வேலையும் அதுவே பண்ணுறதுனால கொஞ்சம் பயம். எப்படி வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஏரோப்ளைனில் வந்து நம்ம ஆளுங்க ஏறதுக்கு பயப்படுறாங்களோ அந்த மாதிரி டேக் ஆஃப்க்கும் லேண்டிங்க்கும் கம்ப்யூட்டரைஸ்டு ஏரோப்ளைனில் வந்து எப்படியே வச்சுலாம் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தாங்க. அது என்ன பண்ணிச்சு, அப்படி டேக் ஆஃப் ஆகிற மாதிரி ஆகி போய் டம்முன்னு இடிச்சு டமாலும் இடிச்சிடுச்சு. அதை நம்பி ஒருத்தன் ஏறி உட்காந்தா என்ன ஆகுறது? அதனால் டேக் ஆஃபும் லேண்டிங்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா பைலட் தான் செல்ஃபாக தான் பண்ணுவான், மேனுவலாக தான் பண்ணுவான். ஒரு ஆல்டிடியூட் ரீச் ஆகிடுச்சுன்னா தான் ஆட்டோ பைலட் போடுவான். ஆட்டோ பைலட் எதுவாக போயிடும் ஒரு ஆல்டிடியூட் ரீச் ஆகிடுச்சுன்னா, இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்லாம். பட் டேக் ஆஃப் லேண்டிங் எப்போவுமே வந்து மேனுவல் தான். அந்த மாதிரி தான் இங்கேயும் டைனமிக் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் வந்து பயம். அது எந்த வழியாக போகுது, எப்படி பேக்கெட்ஸு யார் பக்கத்து நெட்வொர்க்கு நல்லவனா கெட்டவனா அவன் நெட்வொர்க் வழியாக போக வேண்டியது நம்ம நெட்வொர்க் வழியாக. ஆனால் டைனமிக் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் அவனும் எந்த ஒன்றா இருந்துச்சுன்னா, அவந்து ஷார்ட்டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது வழியாக போகும். அப்போ அவன் நம்ம பேக்கெட்லாம் ஸ்டிஃப் பண்ணி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு வழிகள்லாம் இருக்குது. அத்தன்டிகேஷன்லாம் எனேபிள் பண்ணலாம். நம்ம ரவுட்டருங்களுக்கு எல்லாம் அத்தன்டிகேஷன் போட்டு விட்டோம்னா அந்த அத்தன்டிகேஷன் வந்து நெய்பரோடைய ரவுட்டரோட மேட்ச் ஆகாத போது அங்கே இருக்கிற ரூட்ஸ் எல்லாம் இது எடுக்காது, அது வழியாக போகாது. சரி, இப்போது டைனமிக் ரூட்டிங் ப்ரோட்டோக்காலினுடைய இன்னொரு ஒரு பயன் என்னென்னா, நம்ம ஒன்று மொத்த டோபாலஜியும் தெரிஞ்சிருக்க வேண்டாம், இன்னொன்று நம்மளுடைய டைப்பிங் ஜாப் குறையுது, ஹியூமன் எரர் இருக்காது, டைப்பிங் எரர் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, இப்போ நான் ஸ்டாட்டிக் ரவுட் எழுதுகிறேன், 40 நெட்வொர்க்குக்கு வந்து ஒய்கிட்ட போ அப்படின்னு சொல்கிறேன். நாளைக்கு இந்த 40 நெட்வொர்க்கு இங்கேருந்து ரிமூவ் பண்ணி எங்கேயாவது ஏன்ற ரவுட்டரோட கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்னா, நம்ம முன்னால் 40 நெட்வொர்க்கு ஒய் போனதுனால பேக்கெட் எப்போ பார்த்தாலும் அங்கேயே போயின்னு இருக்கும், இங்கே போயிட்டு இங்கே போயின்னு இருக்கும், இந்த பக்கம் வரவே வராது. என்ன சொல்ல வரேன்னா, டோபாலஜி சேஞ்ச் ஆகும்போது ஸ்டாட்டிக் ரவுட்டையும் நம்ம உள்ளே போய் எல்லாத்தையும் மாற்றின்னு உட்காந்துன்னு இருக்கணும். அதை மாற்ற மறந்துட்டோம்னா 40 நெட்வொர்க்குக்கு பேக்கெட் என்றைக்குமே போகாது. So whenever there is a topology change, there is a human intervention needed there. எல்லா ரவுட்டர்லையும் உட்காந்து மாற்றின்னு இருக்கணும். அவன் எங்கெங்கெல்லாம் அந்த 40 நெட்வொர்க் கொடுத்தானோ இங்கே சும்மா 3 ரவுட்டர் வச்சு பேசின்னு இருக்கிறோம். நீங்கள் ரியல் நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க, எத்தனை ரவுட்டர் இருக்குது ஒவ்வொரு ரேக்லேயும், எல்லாத்துலேயும் உட்காந்து மாற்றின்னு உட்காந்துருக்கணும். பெருந்தலைவலி டோபாலஜி மாற்றும் போது தலைவலி. பரவாயில்ல, ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன்னா பொறுமையாக உட்காந்து டைப் அடிச்சுன்னுக்கலாம். எங்கே அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம், மாதத்துக்கு இவ்வளோ சம்பளம் நீடுறாங்க. அதனால் எப்படி வேலை செஞ்சா என்ன, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு $500 கொடுக்குறேன்னா ஓகே. ஸ்டாட்டிக் ரவுட் என்ன
இன்னும் என்ன ரவுட்லாம் இருக்குதோ மெதுவாக பண்ணுறதுக்கு மெதுவாக பண்ணுவோம், ஹார்லி பேசிஸ். அப்படி இல்லையே, அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டாட்டிக் ரவுட்டே எழுதின்னு இருக்கலாம், டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலே வேணாம்பா. அடிக்கடி டோபாலஜி மாற்றுங்க, அடிக்கடி நான் ஸ்டாட்டிக் ரவுட் மாற்றுறேன், காசு கொடுங்க, ஜாலியாக சம்பாதிக்கலாம். ஆனால் அப்படி இல்லையே. சரி, அப்போது டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படின்னா, ஒரு டோபாலஜி சேஞ்ச் நடந்துச்சுன்னா உடனே எல்லா ரவுட்டருக்கும் தெரிவிக்கும். 40 இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் முன்னால் இருக்குதுன்னு சொன்னேன், இப்போ இல்லை, அந்த பக்கம் வந்துருச்சு. உடனே ரூட்ஸ் எல்லாம் மாறிடும், டக்கு 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 டக்குன்னு எல்லா ரவுட்டர்லேயும். எல்லா ரவுட்டரும் வந்து இப்போ புதுசாக இருக்கிற டைரக்ஷன் வழியாக போக ஆரம்பிச்சிடும். பழைய ரவுட்டிங் டேபிள் வந்து அதுவாகவே தூக்கிடும். இப்படி நம்மளுடைய எல்லா வேலையையும் ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலே செஞ்சிடும் ரொம்ப அற்புதமாக. இதில் தப்பே வராது. ஃபாஸ்ட் கன்வர்ஜென்ஸ். எப்படி ஃபாஸ்ட் கன்வர்ஜென்ஸ்? 40 நீங்கள் இங்கேருந்து டிஸ்கனெக்ட் பண்ண உடனே இந்த ரவுட்டிங் டேபிள்லேருந்து 40 தூக்கிட்டு இந்த ரவுட்டருக்கு சொல்லும், ஹே 40 போயிடுச்சு, என்கிட்ட இல்லை. உடனே இது சொல்லும், ஓகே நான் அழைச்சிடுறேன் அந்த ரவுட்டை. இதுக்கிட்டையும் சொல்லும், 40 என்கிட்ட இல்லை, என்கிட்ட வராத. இது உடனே அழைச்சிடும், ஓகே 40 ஒய்க்கு போகணுன்ற ரூட் அழைச்சிடும். இப்போ இங்கேருந்து ஒரு குரல் வரும், அடியே நான் இருக்கிறேன், என்னிடம்தான் 40 உள்ளது, எடுத்துக்கோ. இப்போ என்ன பண்ண, இது புது ரூட் எழுதும், 40 ஏ கிட்ட போ. அது ஒய்க்கு கொடுக்கும், ஒய்யும் வந்து 40 எக்ஸு கிட்ட போகணும், ஒய் ஜட்டு கிட்ட கொடுக்கும், 40 ஒய் கிட்ட போகணும். ஸோ இப்படி சீக்கிரத்தில் எல்லா ரவுட்டரும் அந்த டோபாலஜி சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும். அது பேர் தான் கன்வர்ஜென்ஸ், ஃபாஸ்ட் கன்வர்ஜென்ஸ். whenever the topology change occurs, the change gets reflected very fast, quickly, get updated very fast when we have a routing protocol. அதுவே ஒரு ஸ்டாட்டிக் ரவுட்டர் இருந்துச்சுன்னா நாம் பொறுமையாக ஒவ்வொருத்தையாக லாகின் பண்ணி டெலீட் பண்ணி போட்டு அதுக்குள்ளே பல ஆயிரக்கணக்கான பேக்கெட் லாஸ் ஆகிடும். பெரிய நெட்வொர்க்காக இருந்தால் அது 40 நெட்வொர்க்குக்கு போக வேண்டிய பேக்கெட்ஸ் எல்லாம் பல ஆயிரக்கணக்கான பேக்கெட்ஸ் வந்து போய் சேர முடியாமல் போயிடும், ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா, ரவுட்டிங் டேபிள் கெட்ஸ் ஃபாஸ்ட்லி கன்வர்ஜ்ட் when we have a routing protocol. ஃபாஸ்ட் கன்வர்ஜென்ஸ். ஸோ இப்படி பல நன்மைகள் சில குறைகளும் உள்ளது. குறைகள் வந்து நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல், எவ்ரிதிங் இஸ் டேக்கன் கேர் பை ப்ரோட்டோகால். அதுவே அங்கே வந்து செக்யூரிட்டி இருக்குது, ஸ்டாட்டிக் ரவுட்டில் செக்யூரிட்டி இருக்குது, பிகாஸ் we provide the route. Routes are under our control. But what is not there is fast convergence is not there. In static route there is no fast convergence. சரி, இப்போது இந்த மாதிரி ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ரிப்புன்னு ஒன்று இருக்குது, ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோக்கால். இதில் 2 வெர்ஷன் சொல்லுவாங்க. த டிஃபால்ட் வெர்ஷன் வந்து வெர்ஷன் 1, இன்னொன்று வந்து வெர்ஷன் 2. இந்த டிஃபால்ட் வெர்ஷன் 1ன்ற ஸ்டோரியெல்லாம் வெர்ஷன் ரவுட்டர் வரைக்கும் தான். இப்போ இருக்கிற நெக்ஸஸ் பாக்ஸ்லாம் டிஃபால்ட்டே வெர்ஷன் 2 தான். எதுக்கு சும்மா வெர்ஷன் 2, எல்லாருமே எப்படியும் வெர்ஷன் 2 தான் நல்லதுன்னு சொல்ல போகிறீங்க, அதை தான் மாற்ற போகிறீங்க. எதுக்காக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொடுக்கணுன்ட்டு பை டிஃபால்ட்டே வெர்ஷன் 2 ஆகிடுச்சு இப்போ வர டிவைஸ்லலாம். பட் அது வந்து நம்ம சிசிஎன்ஏயில் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் நம்ம இப்படியே பேசுவோம், சிசிஎன்ஏ லெவல்லே பேசுவோம். ரிப் வந்து வெர்ஷன் 1 பை டிஃபால்ட்டு, வெர்ஷன் 2 நம்ம எனேபிள் பண்ணலாம். ஏன்னா இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ்னால், இது வந்து கிளாஸ் ஃபுல்லு, இது வந்து கிளாஸ்லெஸ். மெயின் டிஃப்ரென்ஸ். இன்னொரு மெயின் டிஃப்ரென்ஸ், இது வந்து அப்டேட்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு ப்ராட்காஸ்ட் அட்ரஸை யூஸ் பண்ணோம். இது வந்து மல்டிகாஸ்ட் அட்ரஸ் யூஸ் பண்ணும்.
9. ஓகே, இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ரிப் வெர்ஷன் 1லேயும் வெர்ஷன் 2லேயும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் இதுதான். முக்கியமான காரணம், முக்கியமான வேறுபாடு இதுதான். இன்னும் அத்தன்டிகேஷன்லாம் இருக்குது. வெர்ஷன் 2 அத்தன்டிகேஷன் சப்போர்ட் பண்ணும், வெர்ஷன் 1 அத்தன்டிகேஷன் சப்போர்ட் பண்ணாது. அதெல்லாம் முக்கியமானது உண்மையிலே கிடையாது. இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். சரி, இது ரிப்புன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. இது ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸ் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். ஏன் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்ன்றத டிஸ்கஷனை நம்ம ரிப்புன்ற டாப்பிக்கை ஸ்பெசிஃபிக்காக இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்க போகிறோம். அப்போ பண்ணுவோம். இப்போ நான் ஓவராலாக எல்லா ப்ரோட்டோக்காலும் கொடுத்துட்டே வந்துடுறேன். அடுத்து நல்ல கேள்வி. என்னது இது கிளாஸ்ஃபுல்லு கிளாஸ்லெஸ்ஸு? ஒன்றும் இல்லை. கிளாஸ்ஃபுல் கிளாஸ்லெஸ்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆள்கிட்ட எங்கள் அப்பா மாதிரி ஆள்கிட்ட சார், இது ரொம்ப பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜி சார். இந்த கம்ப்யூட்டர் சாதாரண கம்ப்யூட்டரில் இதில் i7 இருக்குது, இதில் 32 GB ரேம் இருக்குது, இதில் 6 GB கேஷ் மெமரி இருக்குது. இதெல்லாம் சொன்னீங்கன்னா, ஆமாப்பா இந்த கம்ப்யூட்டர் தானே சொல்கிற, எவ்வளோ இந்த கம்ப்யூட்ரு? அட போப்பா, கம்ப்யூட்டர் 10,000லாம் விற்கிது, நீ என்னன்னா 1.5 லட்சம் சொல்கிற. நாம் சொன்ன கேஷ் மெமரி புரியாதவங்களுக்கு, நாம் சொன்ன ரேம் புரியாதவங்களுக்கு, நாம் சொன்ன i7 ப்ராசஸர் புரியாது. இதுவும் கம்ப்யூட்டர், அதுவும் கம்ப்யூட்டர். அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒரு கம்ப்யூட்டர் தான். அந்த மாதிரி ஒரு ரவுட்டரில் 10.1.0.1ன்னு ஒரு ஐபி அட்ரஸ்ஸு. இதுக்கு மாஸ்க் 16 சொன்னீங்கன்னு வச்சிங்களேன். அது எப்படின்னா i7 ப்ராசஸர்னு சொல்கிற மாதிரி. யாருக்கிட்ட? ப்ராசஸரை பற்றியே தெரியாத ஒரு மனுஷங்கிட்ட. கம்ப்யூட்டர் தான் தெரியும் அவருக்கு, கம்ப்யூட்டர்னு ஒர்க் பண்ணோம், அதுக்கு ஒரு ப்ராசஸர் இருக்குது, ஆனால் அதில் இருக்கிற வித்தியாசங்கள்லாம் தெரியாது. கம்ப்யூட்டர், ஓகே கம்ப்யூட்டர், அந்த மாதிரி. ஸோ இது என்ன பண்ணோன்னா, இந்த கிளாஸ்ஃபுல் ப்ரோட்டோக்காலு, அந்த கிளாஸ்ஃபுல் ப்ரோட்டோக்கால் யார் மாதிரினா, அந்த ஜாஸ்தி கம்ப்யூட்டர் பற்றி பெருசாக தெரியாது, அந்த ப்ராசஸரை பற்றிலாம் தெரியாத ஆள் மாதிரி. அதுனா எடுத்துக்கோ, ஓகே 10ல் தொடங்குதா, அப்போ இது கிளாஸ் ஏ, அப்போ அதுக்கு /8 தான். அது இதெல்லாம் பார்க்காது. உங்களுடைய கிளாஸ்லெஸ் இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்காது. கிளாஸ் ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்ன, 10ன்னு தொடங்கணும், அது கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏன்னா என்ன, /8 தான். சப்நெட் மாஸ்க் /8 தான் அப்படின்னு அதுவாகவே எடுத்துக்கும். நீங்கள் சொல்கிறீங்க, இல்லைப்பா நான் சப்நெட் மாஸ்க் 16 வச்சுருக்கிறேன். அது அடப்பாப்பா 10ன்னா கிளாஸ் ஏ தான், 8 அப்படின்னு 8 எடுத்துக்கும். இந்த சப்நெட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அது பொருட்டாகவே எடுத்துக்காது, புரியாது அதுக்கு. புரியுதுங்களா? ஆனால் கிளாஸ்லெஸ் ப்ரோட்டோக்கால் எப்படின்னா, நீங்கள் 16 கொடுத்தீங்கன்னா 10 என்னமோ கிளாஸ் 8 /8 தான், கிளாஸ் ஏ தான். இருந்தாலும் நீங்கள் 16 சொன்னதுனால அந்த 16ன்றதையே வேத வாக்காக எடுத்துக்கும். 16ன்றதையே இதுக்கு சப்நெட் மாஸ்காக எடுத்துக்கும். புரிஞ்சுக்கும். இது சாதாரண கம்ப்யூட்டர் இல்லைங்க, இது i7 ப்ராசஸர். ஓகே i7 அப்போ கட்டாயம் Pentium 4 பெருசு, புது டெக்னாலஜி. புரிஞ்சிக்குது. கிளாஸ்லெஸ் ப்ரோட்டோக்கால் நீங்கள் குட்டி குட்டி கிரானுலர் டிஃப்ரென்ஸ் பண்ணுறீங்க பாருங்கள், சப்நெட்டிங்லாம் பண்ணி, அதெல்லாம் புரிஞ்சிக்கிற சக்தி உண்டு இதுக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரூட்ஸை ரொம்ப கிரானுலர் டிசிஷன் எடுக்கக்கூடிய பவர் இருக்குது. ஏன்னா அது கிளாஸ்லெஸ்ஸாக புரியுது, சப்நெட்டிங்கை புரிஞ்சிக்குது, வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்கை புரிஞ்சிக்குது. ஆனால் இது ஒரு வில்லேஜ். இது கிளாஸ் ஃபுல் மட்டும்தான் தெரியும். இது வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க்னால் என்னென்னு தெரியாது, சப்நெட்டிங்னா என்னென்னு தெரியாது. ஃபஸ்ட் நம்பரை பார்க்கும் 192 கிளாஸ் 6 கிளாஸ் சிப்பா, 170 கிளாஸ் பிப்பா, அவ்வளோதான் தெரியும் அதுக்கு. நீங்கள் சப்நெட்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு புரிஞ்சிக்கிற சக்தி கிடையாது. எதுக்கு? கிளாஸ் ஃபுல் ப்ரோட்டோக்காலுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சப்நெட்டிங் இல்லாமல் ஏதாவது நெட்வொர்க் இருக்குதா? இல்லை.
அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த ப்ரோட்டோக்காலை நம்பி பிரயோஜனம் கிடையாது. நமக்கு தேவை நாம் என்ன செய்கிறோமோ அதை புரிஞ்சுக்கிற ப்ரோட்டோக்கால். அதனால தான் எல்லாருமே எப்போ பார்த்தாலும் வெர்ஷன் 2க்கு மாறிடுவாங்க. ரிப் எனேபிள் பண்ணுவாங்க, வெர்ஷன் 2 மறக்காமல் டைப் பண்ணுவாங்க. அதனால தான் இப்போ சொல்கிறாங்க நெக்ஸஸில், நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு டைப் பண்ணுறீங்க, எப்படியும் வெர்ஷன் 2 தான் போட போகிறீங்க, நானே வெர்ஷன் 2 கொடுத்துட்றேன், சும்மா எனேபிள் பண்ணுங்க, இப்போ வெர்ஷன் 2 எனேபிள் ஆகிடும். அது ரொம்ப வசதியாக போயிடுச்சு இப்போ, இல்லையா? சரி, இப்போது ரிப் வந்து ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். இன்னொன்று வந்து ஐஜிஆர்பின்னு ஒரு ப்ரோட்டோக்கால் வந்துச்சு, சிஸ்கோது. ஆனால் இதுவும் அதே ரிப் வெர்ஷன் 1 மாதிரியே ஒரு கொலப்படியான ப்ரோட்டோக்கால். என்னென்னா கிளாஸ்ஃபுல். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இதை என்ஹான்ஸ் பண்ணாங்க. இதே ஐஜிஆர்பி தான், பட் என்ஹான்ஸ்ட். என்ன என்ஹான்ஸ்மெண்ட்? கிளாஸ் லெஸ் என்ஹான்ஸ்மெண்ட். கிளாஸ்லெஸ்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ இஐஜிஆர்பி ஒரு கிளாஸ்லெஸ் ப்ரோட்டோக்கால். நீங்கள் ஐஜிஆர்பி எனேபிள் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கமாண்டு கொடுத்து இஐஜிஆர்பி எனேபிள் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக இஐஜிஆர்பி எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே வெர்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஐஜிஆர்பி சீனில் கிடையாது, இப்போது இஐஜிஆர்பி தான். சரி, இஐஜிஆர்பி ஒரு கிளாஸ்லெஸ் ப்ரோட்டோக்கால். ரிப் மாதிரி, ரிப் வெர்ஷன் 2 மாதிரி இது கிளாஸ்லெஸ் ப்ரோட்டோக்கால். இப்போ இஐஜிஆர்பியை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா, ரிப் வந்து டிஸ்டன்ஸ் வெக்டார் ப்ரோட்டோக்காலுங்க. இஐஜிஆர்பி என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஐஜிஆர்பி வந்து உண்மையாக சொல்ல போனால் அதுவும் டிஸ்டன்ஸ் வெக்டர் ப்ரோட்டோக்கால் தான். ரொம்ப கரெக்டாக சொல்ல போனால் இது சாதாரண டிஸ்டன்ஸ் வெக்டர் ப்ரோட்டோக்கால் இல்லை, ரிப்பு மாதிரி. இது ரொம்ப அட்வான்ஸ் டிஸ்டன்ஸ் வெக்டர் ப்ரோட்டோக்கால். இதுதான் உண்மையான வகையில் இதை வர்ணிக்கிறது. ஆனால் இதை சொன்னோம்னா சிசிஎன்ஏயில் வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியது வந்துடும். அது சிசிஎன்பி சிலபஸ் ஆயிரும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சிசிஎன்ஏயில் இஐஜிஆர்பினா ஹைப்ரைட் ப்ரோட்டோக்கால்னு சொல்லிட்டாங்க சிம்பிளாக. அது உண்மையிலே ஹைப்ரிட் ப்ரோட்டோக்கால்லாம் கிடையாது, அது டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் தான். சிசிஎன்பியில் முதல் சாப்டர் இது தான். இஐஜிஆர்பி இஸ் அன் அட்வான்ஸ் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால், ஹைப்ரிட் கிடையாது. சிசிஎன்ஏயில் வந்து சும்மா ஹைப்ரிட்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஏன் ஹைப்ரிட்னு சொன்னாங்கன்னா, இஐஜிஆர்பிலையும் டோபாலஜி டேபிள் இருக்கும், ஓஎஸ்பிஎஃப்லேயும் டோபாலஜி டேபிள் இருக்கும். இஐஜிஆர்பிலையும் ரவுட்ஸ் வந்து நெய்பர்கிட்டேருந்து லேர்ன் பண்ணோம், ரிப்பு மாதிரி. ஸோ கொஞ்சம் ரிப்பு மாதிரி சாயல், ஓஎஸ்பிஎஃப் மாதிரி சாயல், ரெண்டு சாயலும் தெரியறதுனால இது ஹைப்ரைட்னு பேர் வச்சுட்டாங்க சிசிஎன்ஏயில். அது சிசிஎன்ஏ ஆளுங்களும் வந்து ஆமாம் 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 சொல்கிறது நீங்கள் கரெக்டு தான், கொஞ்சம் ரிப்பு மாதிரியும் இருக்குது, கொஞ்சம் ஓஎஸ்பிஎஃப் மாதிரியும் இருக்குது, அப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஹைப்ரைடுன்னு வாங்க. ஆனால் உள்ளே ரொம்ப டீப்பாக இறங்கி பார்த்தோம்னா சுத்தமாக ஓஎஸ்பிஎஃப்னுடைய சாயல் இங்கே இருக்கவே இருக்காது. இஐஜிஆர்பியில் முழுக்க முழுக்க இஐஜிஆர்பியும் ரிப்பும் ஒத்து போகும் நிறையா. இஐஜிஆர்பி கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் ரிப்பை விட. அப்போ எப்படி ஹைப்ரிட்னு சொல்ல முடியும்? ஓஎஸ்பிஎஃப்னுடைய சாயல் சுத்தமாக இல்லைன்னா அது எப்படி ஹைப்ரிட்னு சொல்கிறீங்க? ரெண்டு ரோஸை ஹைப்ரிட் ரோஸுன்னு ஒரு ரோஸை காமிச்சு இது ஹைப்ரிட் ரோஸுன்னா அது வந்து கொஞ்சம் வெள்ளை கலர் இருக்கணும், கொஞ்சம் ரோஸ் கலர் இருக்கணும், கலந்த மாதிரி இருந்தால் தான் அது ஹைப்ரிடு. ரோஸ்லேயே டார்க் ரோஸாக இருந்துச்சுன்னா நான் எப்படி ஹைப்ரிட்னு ஒத்துக்க முடியும்? வெள்ளை கலர் சுத்தமாகவே இல்லையே அதில். இது அட்வான்ஸ் ரோஸ், அவ்வளோதான். அப்படி தான் இஐஜிஆர்பியும். இஐஜிஆர்பி இஸ் அன் அட்வான்ஸ் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். அடுத்தது ஓஎஸ்பிஎஃப், ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட். ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட்னா இது ஒரு ரொம்ப அருமையான கிளாஸ்லெஸ் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். இது ரொம்ப பிரபலமாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோட்டோக்கால்.
பல இடங்களில் பெரிய பெரிய நெட்வொர்க்கில் நீங்கள் பார்க்கலாம். EIGRP எல்லாம் வெறும் சிஸ்கோ ரவுட்டரில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா சிஸ்கோ தான் இதை டிசைன் பண்ணுது. அப்போது EIGRP நான் எனேபிள் பண்ணால் எல்லோரும் சிஸ்கோ ரவுட்டரே வச்சுருக்கணும். அது வந்து சில கம்பெனிங்களை பார்க்கலாம், அவங்க ரொம்ப சிஸ்கோ பைத்தியமாக இருப்பாங்க. நான் சிஸ்கோ ரவுட்டர் மட்டும் தான் வாங்குவேன், அங்கே ஓகே EIGRP வச்சுக்கலாம். ஆனால் சில கம்பெனிஸ் அப்படி இல்லை. இன்றைக்கி சிஸ்கோ வச்சுருப்பாங்க, நாளைக்கு ஜுனிப்பர் இவ்வளோ சீப்பாக இருக்குது, ஜுனிப்பர் கொஞ்சம் வாங்கி போடுவாங்க. நாளைக்கு இன்னொன்று வந்துச்சுன்னா இது இன்னும் கொஞ்சம் சீப்பாக இருக்குது. எதுக்கு அதே வேலையை செய்கிறது? நம்ம எதுக்கு இன்னும் ரொம்ப ஜாஸ்தி காசு கொடுத்து வாங்கணும்? சைனா மேடாக இருந்தானா, இந்தியன் மேடாக இருந்தானா, அமெரிக்கா எதாக இருந்தானே வேலை நடக்குதா, இன்னொரு கம்ப்யூட்டர் இப்படி கம்பெனியாக கலந்து வச்சுருப்பாங்க ஹைப்ரிடாக. அந்த மாதிரி இடத்துல OSPF பார்க்கலாம். எப்படியாப்பட்ட ரவுட்டராக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட வெண்டர் யாராக இருந்தாலும் சரி, கட்டாயம் OSPF வச்சுருப்பான். அப்போது OSPF தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த OSPF என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டோக்கால்னு பார்த்தீங்கன்னா லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். ஸோ RIP is a distance vector protocol, EIGRP is an advanced distance vector protocol, OSPF is the link state routing protocol. ரைட். ஸோ இந்த 3 ப்ரோட்டோக்கால் தான் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போகிறது CCNAல. RIP முழுசாகவே முடிச்சிடும் ஓரளவுக்கு, கொஞ்சோண்டு CCIEக்காக மிச்சம் வைப்போம். ஆனால் EIGRPயும் OSPFும் சொல்லப்போனால் 20% தான் நம்ம இங்கே பார்ப்போம். ஆனால் இங்கே பார்க்குறதே நம்ம முழுசாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் அதை நம்பிடக்கூடாது, இன்னும் நிறையா இருக்குது. CCNPயில் பாதி சிலபஸ் EIGRPயும் OSPFும் தான், மீதி பாதி தான் வந்து BGPயும் மல்டிகாஸ்டிங்கும் சுவிட்சிங்கும். ஸோ இது வந்து தொடரும். இப்போ நம்ம இங்கே படிக்கிறது உங்கள் நெட்வொர்க் வாழ்க்கையில் எங்கே போனாலும் தொடரும். நெக்ஸிஸ்க்கு போங்க தொடரும், செக்யூரிட்டி போங்க தொடரும், எங்கே போனீங்கனாலும் இதெல்லாம் இந்த ப்ரோட்டோக்காலும் திருப்பி வரதான் செய்யும். ஏன்னா இதுதான் பேசிக், இதுதான் மெயின் ப்ரோட்டோக்கால் இன்டர்நெட்டை தாங்கிட்டு இருக்கிறது. அப்படி ஒரு முக்கியமான கிளாஸ் இது, எப்போனாலும் நீங்கள் OSPF பார்ப்பீங்க, EIGRP பார்ப்பீங்க, RIP பார்ப்பீங்க. எவ்வளோ உயரம் போனாலும் நெட்வொர்க்கிங்கில் இதுதான் திரும்பி வரும். சரி, இப்போ நம்ம RIP ஏன் டிஸ்டன்ஸ் வெக்டர் ப்ரோட்டோக்கால் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் ஏன் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்? இங்கே நான் இருக்கிறேன், நான்ற ரவுட்டர் இங்கே இருக்குது. இங்கே யாரோ நம்பர் 1 இருக்கிறாரு, இங்கே யாரோ நம்பர் 2 இருக்கிறாரு, யாரோ நம்பர் 3 இருக்கிறாரு. என் லைஃப்லேயே தான் ஃபஸ்ட் டைம் தமிழில் எழுதுகிற ரவுட்டருக்கு நேம். இப்படி ரவுட்டருக்கு பல நேமு, இப்படி பல ரவுட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். யாரோ 4, யாரோ 5, இப்படி யாரோ இருக்கிறாங்க. நானும் இங்கே ஒரு ரவுட்டராக இங்கே உட்காந்துட்ருக்குறேன். சரி, இப்போது இங்கே இருக்குது என்னது, லைட் ஹவுஸ், அதாவது alpha.beta.gamma.epsilon நெட்வொர்க், ஏதோ ஒரு நெட்வொர்க். இது வந்து ஒரு லைட் ஹவுஸ்னு சும்மா சொல்கிறேனே உதாரணத்துக்கு. இந்த லைட் ஹவுஸ் ரீச் பண்ணுறதுக்கு நான்ற ரவுட்டர் எங்கே போகணும்னா யாரோ 3க்கு போகணும். இந்த யாரோ 3ன்ற ரவுட்டர் வந்து அதை யாரோ 2ன்ற ரவுட்டருக்கு தெரிவிக்கணும். அதுக்கு தான் இந்த RIP ப்ரோட்டோக்கால் நான் எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ண உடனே யாரோ 3 என்ன சொல்லும், என்கிட்ட ஆல்ஃபா பீட்டா காமா எப்சிலோன் நெட்வொர்க் இருக்குது. உடனே யாரோ 2 அதை அப்டேட் பண்ணிக்கும். யாரோ 2 சொல்லும், நான் ஆல்ஃபா பீட்டா காமா எப்சிலோனுக்கு போகணும்னா யாரோ 3 கிட்டே போனால் அது சேர்த்துரும். யாரோ 1 கிட்ட சொல்லும், யாரோ 1 கிட்ட இந்த மாதிரி எனக்கு இந்த லைட் ஹவுஸ் கிட்ட போகிறதுக்கு
ஒரு ஹாப், ஒரு ஜம்ப் பண்ணால் நான் லைட் ஹவுஸ்க்கு போயிடுவேன். ஆல்ஃபா பீட்டா காமா எப்சிலோனுக்கு போயிடுவேன். அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை யாரோ ஒன்றுக்கு சொல்லும். யாரோ ஒன்று என்ன பண்ணும், ஓஹோ உனக்கு ஒரு ஜம்பா, எனக்கும் உனக்கும் இடையில் ஒரு ஜம்ப் இருக்குது, அப்போ எனக்கு ஆல்ஃபா பீட்டா காமா எப்சிலோனுக்கு 2 ஹாப் தேவைப்படுது. 2 jumps I need to do. For you it is 1, then for me it is 2 jump. இந்த யாரோ என்ன பண்ணும், நான்ற என்கிட்ட சொல்லும், ஆல்ஃபா பீட்டா காமா எப்சிலோன் கிட்ட நான் போகிறதுக்கு எனக்கு 2 ஆகுதுங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓஹோ யாரோ உனக்கு 2னா எனக்கு அப்போ 3. இப்போ ஏன் ரவுட்டிங் டேபிளில் நான் ஆட்டோமேட்டிக்காக எழுதிட்டேன், ஆல்ஃபா பீட்டா காமா எப்சிலோன் இஸ் 3 hop away. In which direction? There are 2 directions. One is யாரோ 1, இன்னொன்று யாரோ 4. யாரோ 1க்கு வழியாக போனால் தான் நான் ஆல்ஃபா பீட்டா காமா எப்சிலோன் போக முடியும். யாரோ 4 வழியாக போனால் கனெக்ஷனே இல்லை, ஆல்ஃபா பீட்டா காமாக்கு போக முடியாது நான். அப்போது எந்த வழியாக அட்வர்டைஸ்மெண்ட் வருது, இப்போ E0 வழியாக அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என் ரவுட்டிங் டேபிளில் ரொம்ப தெளிவாக எழுதுவேன், E0 வழியாக 3 ஜம்ப் பண்ணேன்னா நான் ஆல்ஃபா பீட்டா காமா எப்சிலோனுக்கு போய் சேர்ந்துடலாம். E0ங்கிறது எதை குறிக்குதுன்னா டைரக்ஷனை குறிக்குது. E1 வேறு டைரக்ஷன், E0 இன்னொரு டைரக்ஷன். அந்த டைரக்ஷன்ற வார்த்தைக்கு தான் மேத்தமெட்டிக்ஸில் வெக்டர் சொல்கிறோம். எவ்வளவு தூரம் போகணும் நான் இந்த E0 டைரக்ஷனில்? 3 மைல், 3 ஹாப் டிஸ்டன்ஸ். 3 ஹாப் E0 வழியாக போனோன்னா ஆல்ஃபா பீட்டா காமா எப்சிலோன் சேர்ந்துரும். இதனால தான் ரிப்புக்கு டிஸ்டன்ஸ் வெக்டார் ப்ரோட்டோக்கால்னு பேர். நெய்பர்கிட்டேருந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிச்சு, டைரக்ஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சு. யாரோ ஒன்றுங்கிற ஆள் தான் என்கிட்ட பேசினான். அவன் எது வழியாக கனெக்ட் ஆகிருக்கான், E0 வழியாக கனெக்ட் ஆகிருக்கான். அதனால் நான் டைரக்ஷனை கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, அவன் சொன்னான் அவனுக்கு 2 ஹாப்பான், அப்போ எனக்கு கூட 1 சேர்த்துக்கணும், 3 ஹாப். நான் டிஸ்டன்ஸையும் என் நெய்பர்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், டைரக்ஷனையும் என் நெய்பர்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இந்த ப்ரோட்டோக்கால் நான் டிஸ்டன்ஸ் வெக்டார் என்று பெயர் சூட்டுகிறேன் அப்படின்னு வச்சுட்டாங்க பேர். RIP இஸ் அ டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். சரி, இப்போது EIGRP ஏன் அட்வான்ஸ் டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறோம்? இதே போல தான், அதே டோபாலஜி எடுத்துப்போம். இப்போ ரிப்பு பேசின மாதிரி EIGRPக்கு நான் இதே டோபாலஜி வச்சு தான் பேச போகிறேன். அதனால் நான் இதை உங்கள் பர்மிஷனோட காப்பி பண்ணிக்கிறேன். சரி, கீழே வச்சுக்கிறேன். ரைட். இப்போ EIGRP ஏன் அட்வான்ஸ் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறோம்னா, இந்த 1 ஜம்ப்பு 2 ஜம்ப்பு 3 ஜம்ப்லாம் ரிப்புக்கு பொருந்தும். ரிப்பு என்ன பண்ணோம்னா எத்தனை ஜம்ப் இருக்குது பார்க்கும், எத்தனை ரவுட்டர் இருக்குது பாதையில். இப்போ 2 பாதை இருக்குது. இப்போ இந்த எக்ஸுன்ற இடத்துக்கு போகிறதுக்கு இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். ரிப் என்ன பண்ணோம்னா, இப்போ நான் ரிப் எனேபிள் பண்ணியிருந்தேன்னா இந்த 5 ரவுட்டர்லேயும் அது என்ன பண்ணோன்னா, எந்த பாதை குறைந்த ரவுட்டர்களில் இருக்குதோ நடுவில் அந்த பாதையை சரியான பாதைன்னு எடுத்துக்கும். அப்படி பார்த்தா இந்த பாதை தான் ரிப்பை பொறுத்த வரைக்கும் சரியான பாதை. இந்த எக்ஸுக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு ரவுட்டர் தான் இருக்குது. அதனால் நான் எவ்வளோ ஜம்ப் பண்ணணும், 2 ஜம்ப் தான் பண்ணணும். இந்த பக்கம் போனோம்னா 3 ஜம்ப் பண்ணணும். 3 is greater than 2. Smaller the hop count, இது பேர் தான் hop count. Smaller the hop count, better is the route.
ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, மெட்ரிக்கினுடைய அளவுகோல், ரிப்பினுடைய அளவுகோல், ரிப்பினுடைய மெட்ரிக்னா அளவுகோல். எதை வச்சு ஒரு பாதையை வந்து இதுதான் சரியான பாதை அப்படின்னு முடிவு பண்ணுதுன்னா, ஹாப் கவுண்ட்டை வச்சு தான் முடிவு பண்ணுது. ஹாப் கவுண்ட், லோவர் த ஹாப் கவுண்ட் பெட்டர் இஸ் த ரூட். அப்போது இந்த எக்ஸாம்பிளை பார்த்தோம்னா 2 ஹாப் கவுண்ட்டு தான் இருக்குது. கீழ் வழியாக போனோம்னா, மேல் வழியாக போனோம்னா 3 ஹாப் கவுண்ட் இருக்குது. ஸோ நான் இதை நிராகரிக்கிறேன், இதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுவோம் இப்போ. ஸ்மாலர் த ஹாப் கவுண்ட். ஸோ ஹாப் கவுண்ட் வந்து மெட்ரிக். அதுவே நம்ம இஐஜிஆர்பி எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன், அது ஹாப் கவுண்டெல்லாம் பார்க்காது. அது பார்க்குறதே வேறு. இந்த 3 ஹாப்பு 2 ஹாப்லாம் எனக்கு மேட்ரு கிடையாது. இந்த பக்கம் போனால் நல்ல பேண்ட்வித் இருக்குதா, இந்த பக்கம் போனால் நல்ல பேண்ட்வித் இருக்குதா, எனக்கு எவ்வளோ ரவுட்டர் நடுவில் இருக்கிறதுன்றது பிரச்சனை கிடையாது. எந்த பக்கம் போனால் அகலமான பாதை, நான் சும்மா சைன் அப்படியே என்னுடைய கார் எடுத்துன்னு போகலாம். இங்கே ஒரே ஒரு ரவுட்டர் தான் இருக்குதுன்றதுக்காக நான் இடுக்கலான ரோட்டுக்குள்ளே, ஒரு மார்க்கெட் ரோட்டுக்குள்ளே என் வண்டியை விட்டுட்டு 5 நிமிஷத்தில் இந்த வழியாக போகலான்னா, இந்த வழியாக நான் 5 மணி நேரமாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வழியாகவே கூட போயிடலாம். இருந்துன்னு போது நிறையா ரவுட்டரு, நிறைய பஸ் ஸ்டாப் இருந்துன்னு போகுது. ஆனால் ரோடு நல்லா சும்மா அகலமாக இருக்கணும், சல்லுன்னு போயிருமே என் பஸ்ஸு. இந்த பக்கம் குறுகலான ரோடு, ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தானே, குறுகலான ரோடு சரியில்லை, அப் அண்ட் டவுனாக இருக்குது, லேட்டாகவும் போய் சேருது. ஸோ ஓஎஸ்பிஎஃப் வந்து இது ரிப்பு வந்து அந்தளவுக்கு கிளெவராக வந்து பேண்ட்வித் எல்லாம் பார்க்காது. ரிப்பு வெறும் ஹாப் கவுண்ட்டு தான் பார்க்கும். லோவர் த ஹாப் கவுண்ட் பெட்டர் இஸ் த ரூட்னு போயிடும். ஆனால் இஐஜிஆர்பி கொஞ்சம் கிளெவர். அது என்ன பார்க்கும், எந்த வழியாக போனால் கம்மி டிலே ஆகும், ரொம்ப பேண்ட்வித் அதிகமாக இருக்குது, அதிகமான பேண்ட்வித் குறைவிலான தாமதம், அதுதான் பெஸ்ட் ரூட் இஐஜிஆர்பி பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ரவுட்டர் யாரோ மூணு சொல்லுது, என்னிடம் ஆல்ஃபா பீட்டா காமா எப்சிலோன் நெட்வொர்க் உள்ளது, அதுக்கு இதுதான் பேண்ட்வித், இதுதான் டிலே அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணுது. அது பேர் தான் அட்வர்டைஸ்ட் டிஸ்டன்ஸ். சிசிஎன்பியில் இது ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் இங்கே ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போயே யாரோ மூணுன்ற ரவுட்டர் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா எப்சிலோன் நெட்வொர்க் வந்து என்கிட்ட இருக்குது. அந்த லிங்க் மேலே இருக்குது, அந்த லிங்க்கு ஆல்ஃபா பீட்டா காமா எப்சிலோன் இருக்கிற லிங்க்கினுடைய பேண்ட்வித்தும் டிலேவும் இதுதான் அப்படின்னு நெய்பர்கிட்ட சொல்லும். அதை நெய்பர் என்ன பண்ணோம், அட்வர்டைஸ்டு மெட்ரிக்காக எடுத்துகிட்டு அட்வர்டைஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ்னா எது நெய்பரோடைய மெட்ரிக் என்னமோ அதுதான் எனக்கு அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ். அந்த அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு இந்த லிங்கில் இருக்கிற பேண்ட்வித்தையும் டிலேவையும் ஆட் பண்ணால் ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸ் வரும். ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ், எனக்கும் நெய்பருக்கும் உள்ள பேண்ட்வித் அண்ட் டிலேவையும் ப்ளஸ் நெய்பர் தந்ததான பேண்ட்வித் டிலேயும் கூட்டினால் வருகிறது தான் ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸ். அப்படி வந்துச்சு. அதே போல் இது என்ன பண்ணுது, இதனுடைய ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸை கொடுக்குது. அப்போ யாரோ ஒன்றுக்கு என்னவாகுது, அது அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ் ஆகுது. யாரோ 2 உடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் இதை ரீச் பண்ணுறதுக்கு யாரோ உன்னுடைய அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ் ஆகுது. இப்போ யாரோ ஒன்று என்ன பண்ணோம், அதை எடுத்து இந்த லிங்கில் இருக்கிற பேண்ட்வித்தையும் டிலேவையும் ஆட் பண்ணிச்சுன்னா இதுக்கு ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். சரிதானே, டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இப்போ யாரோ ஒன்று என்ன பண்ணுது, அதனுடைய மெட்ரிக்கை, அதனுடைய ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸை அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸாக எனக்கு தருது, நான் பெறுகிறேன். நான் என்ன பண்ணுறேன், யாரோ ஒன்றுடைய மெட்ரிக்கை எடுத்து
என்னுடைய லிங்கில் இருக்கிற பேண்ட்வித்தின் டிலேவையும் கூட்டினால் எனக்கு ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸ் கிடைக்குது, டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பில் இருக்கிற அதே மேட்ரு தான். இங்கே ரிப்பு ஹாப் கவுண்ட் சொல்லுது, இங்கே என்ன சொல்லுது? பேண்ட்வித் அண்ட் டிலே சொல்லுது இல்லையா? டிஸ்டன்ஸ் வெக்டர் தான். ஏன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ், இது ரொம்ப ஸ்மார்ட்டாக பேண்ட்வித் அண்ட் டிலேவையும் பார்க்குது. ஸோ இங்கேயும் கூட EIGRPலையும் கூட பார்த்தீங்கன்னா நெய்பர் என்ன கொடுக்குதோ அதை வாங்கிட்டு இதனுடைய மெட்ரிக்கை ஆட் பண்ணுது இல்லையா? ஸோ அதே மாதிரி ரிப்பு எப்படி வந்து பிஹேவ் பண்ணுதோ, ரிப்பு எப்படி வந்து மெட்ரிக்கையும் டைரக்ஷனையும் சுதாரிசிக்குதோ, அதே போல் தான் இதுவும் தெரிஞ்சுக்குது. பல நெட்வொர்க்கினுடைய மெட்ரிக்கு, பல நெட்வொர்க்கையும் ரீச் பண்ணக்கூடிய மெட்ரிக்கையும் டைரக்ஷனையும் நெய்பர்கிட்ட தான் தெரிஞ்சுக்குது. ஸோ டிஸ்டன்ஸ்ன்றது இது மெட்ரிக் யார் கொடுக்குறது? நெய்பர் கொடுக்குறாங்க. டைரக்ஷன் யார்கிட்ட தெரிஞ்சுக்கிறீங்க? நெய்பர்கிட்ட தான். அப்போ இதுவும் டிஸ்டன்ஸ் வெக்டர் ப்ரோட்டோகால் தானே? ஆமாம். ஆனால் இது கொஞ்சம் அட்வான்ஸ். ஏன்னா வந்து இது சும்மா ஹாப் கவுண்ட் பார்க்குறது இல்லை, இது வந்து பேண்ட்வித் டிலே எல்லாம் ரொம்ப தெளிவாக பார்க்குது. அதனால் இது அட்வான்ஸ் டிஸ்டன்ஸ் வெக்டர் ப்ரோட்டோகால். EIGRP is an advanced distance vector protocol. Now, ஏன் OSPF லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் சொல்கிறோம்? OSPF is called as a link state routing protocol. அதுக்கு முன்னால் நான் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது இந்த EIGRPயில். இப்போ EIGRPயில் பார்த்தீங்கன்னா மெட்ரிக்குன்னு நம்ம ரெண்டு பேசணும். ஒன்று பேண்ட்வித்துன்னு பேசணும், இன்னொன்று வந்து டீலே. ஸோ இதை ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா, EIGRP மெட்ரிக் இஸ் slowest bandwidth on the link plus addition of delays. அப்படின்னா என்ன? இது என்னமோ CCNP சிலபஸ் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு இங்கே சொல்ல விரும்புகிறேன். இது சொல்லணும், இது இந்த இடத்துல சொல்லணும். ஸ்லோவஸ்ட் பேண்ட்வித் ஆன் த லிங்க் ப்ளஸ் சம் ஆஃப் டிலே. இப்படி சொன்னோம்னா எப்படியப்பட்டவனும் வந்து அடுத்த கேள்விக்கு போயிடுவான். ரொம்ப கேள்வி கேட்க மாட்டான் மெட்ரிக்கில், EIGRPயில் முக்கியமாக. ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னு அடுத்த கேள்விக்கு போயிடுவான். இப்படி என்ன அர்த்தம்னா, ஸ்லோவஸ்ட் லிங்க் பேண்ட்வித் ப்ளஸ் சம் ஆஃப் டிலே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது ரெண்டு பாதை இருக்குது இந்த எக்ஸை ரீச் பண்ணுறதுக்கு. இங்கே பேண்ட்வித் வந்து 256 kbpsனே வச்சுங்களேன். இங்கே வந்து 512 kbps. இங்கே 1 MB. ரொம்ப புவர் நெட்வொர்க் நான் எழுதுறது. யார் இப்போ கேபிபிஎஸில் வச்சுருக்கிறேன்? சரி வச்சுங்க, உதாரணத்துக்கு வச்சுங்க 1 MBPS. இங்கே வந்து 3 MBPS. இங்கே வந்து 512 512 512 512. இங்கே டிலே வந்து 10ன்னு வச்சுமே எக்ஸாம்பிளுக்கு 10 10 10 10. இங்கே டிலே வந்து 10 10 10. இப்போது இதனுடைய மீனிங் என்னென்னா, ஸ்லோவஸ்ட் லிங்க் பேண்ட்வித். அப்போ இந்த இந்த இப்போ பி வழியாக, இது பி ரவுட்டர், இது சி ரவுட்டர். இந்த ஏ பி வழியாக போச்சுன்னா பேண்ட்வித் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 256 தான் பேண்ட்வித். 512 எடுக்காது, 1 MB எடுக்காது, 3 MB எடுக்காது. ஸ்லோவஸ்ட். புரிஞ்சுங்களா மீனிங் என்னென்னு? இந்த பாத்தில் ஏலேருந்து எக்ஸுக்கு போகிற வரைக்கும் இருக்கிற வழியில்
என்னென்னலாம் பேண்ட்வித் இருக்குன்னு பார்த்து அதில் எது கம்மியோ அதுதான் பேண்ட்வித். அப்புறமா ப்ளஸ் சம் ஆஃப் டிலேஸ் 10, 20, 30, 40 தான் டிலே. இதுதான் மெட்ரிக். இது வழியாக போகிறதுக்கு மெட்ரிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் டிலே, ஆமாம் 256 தான் எடுக்கும். 512 கன்சிடரே பண்ணாது. ஹையஸ்ட் பேண்ட்வித்லாம் கன்சிடர் பண்ணாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும், சி வழியாக போகிறதுக்கு 512 தான், ஏன்னா எல்லாத்துலேயும் ஒன்று தான் இருக்குது, ப்ளஸ் 30 டிலே. இப்படி தான் EIGRP மெட்ரிக் போகுது. ஸ்லோவஸ்ட் லிங்க் பேண்ட்வித் ப்ளஸ் சம் ஆஃப் டிலே. இது உங்களுக்கு மறுபடியும் சொல்லுவேன் CCNPயில் வரும்போது. CCNPயில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, தேவையில்லாத ஒன்று சொல்லி விட்டு முடிச்சிடுவாங்க. என்னென்னா, EIGRPயில் 5 மெட்ரிக் இருக்குது. அதாவது K1 அது பேர் பேண்ட்வித், K2 லோடு, இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம், K3 டிலே, K4 ரிலையபிலிட்டி, K5 MTU. இதை தான் சொல்லுவாங்க CCNAயில். EIGRPயில் 5 மெட்ரிக் அப்படின்வாங்க. அப்புறமா என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் பை டிஃபால்ட் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க அங்கேயே. CCNPயால் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த மெட்ரிக் ஆஃப் EIGRP குட்டு சொல்லுவோம். K1, K2, K3, K4, K5 அப்படின்னா என்னடா, பேண்ட்வித், லோட், டிலே, ரிலையபிலிட்டி, MTU ஒன்றுவோம். சில சமயம் இந்த ஆர்டர்லாம் மாற்றி சொல்லுவோம். சொல்லக்கூடாது, கரெக்டான ஆர்டர் சொல்லணும். எப்போவுமே K3 தான் டிலே, மாற்றக்கூடாது. அதை கொஞ்சம் மாற்றி சொல்லுவான். அதுக்கப்புறமா ரொம்ப கம்மி பேர் சொல்லுவாங்க, இந்த 5த்தையும் வந்து EIGRP கன்சிடர் பண்ணுறது இல்லை, பேண்ட்வித் டிலே மட்டும் தான் கன்சிடர் பண்ணும் பை டிஃபால்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி பேர் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அதிகம் பதில் சொல்ல தெரியாது. ஏன்றது பதில் ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுப்போம். ஏன் லோடையும் ரிலையபிலிட்டியும் MTயும் கன்சிடர் பண்ணுறது இல்லை? ஏன் பாருங்கள், டிலேவும் பேண்ட்வித்தும் நீங்கள் இன்டர்ஃபேஸ்குள்ளே போய் கன்ஃபிகர் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் போயிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ்குள்ளே போயிட்டு இதுதான் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு பேண்ட்வித் அப்படின்னு செட் பண்ண முடியும். டிலே வேல்யூவை நீங்கள் செட் பண்ண முடியும். அதே போல் MTUவையும் நீங்கள் செட் பண்ண முடியும், மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட்டையும். இதெல்லாம் நியூமரிக்கல் நம்பர்ஸ். நான் அன்றைக்கி இப்போ என்ன விஷயம்னா, எதுக்காக 3 பேண்ட்வித் செட் பண்ண முடியும், நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேண்ட்வித் செட் பண்ணிக்கலாம், டிலே செட் பண்ணிக்கலாம். அதை வச்சு ரூட்டு செலக்ட் பண்ணி போயின்னு இருக்கலாமே. எதுக்கு இன்னொன்று MTU தேவையில்லாமல் இன்னொன்று முன்னாலே இருக்குதே உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணுறதுக்கு, இன்னத்துக்கு இன்னொன்று கன்சிடர் பண்ணோம். அதனால என்ன பண்ணாங்க, இதை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. தேவைன்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு இதை ஆஃப் பண்ணிட்டாங்க. சொல்லப்போனால் இனி இப்போதுக்கு அல்காரிதத்துலேருந்தே தூக்கிட்டாங்க. அல்காரிதத்தில் K5 இல்லை, இப்போது முன்னால் இருந்துச்சு. MTU நீங்கள் எனேபிள் கூட பண்ண வேணாம் இப்போது, ஏன்னா அல்காரிதத்தில் ரெஸ்பான்ஸ் இருக்காது, அல்காரிதத்தில் இல்லை இப்போது. ஆனால் இந்த லோடிங் ரிலையபிலிட்டியும் தேவைன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் EIGRP சிஸ்கோ சொல்லுது பண்ணாதீங்க, அதனால தான் நான் 0 போட்டு விட்டேன். பண்ணாதீங்க. எனிதிங் ரிலையபிலிட்டி இன்ட்டு 0, நோ ரிலையபிலிட்டி. லோட் இன்ட்டு 0, நோ லோட். என்ன அர்த்தம்னா, கன்சிடர்டு நாட் டு பி கன்சிடர்ட். Bandwidth into 1, bandwidth means considered. Delay into 1, delay, it is considered. லோடும் ரிலையபிலிட்டியும் செட்டாகவே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு 0 போட்டு விட்டாங்க. சரி, ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, இப்போ EIGRP வந்து இப்படி ஒரு பெரிய நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணுது, அதுக்கு 3-4 ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நீங்கள் EIGRP ரன் பண்ணுறீங்க.
எவனோ ஒருத்தங்க டூ மச்சாக டவுன்லோட் பண்ணினே இருக்கிறான். அப்போ இஏஜிஆர்பி என்ன தெரியுமா சொல்லுவோம், இங்கே இருக்குது இந்த ரூட் வேணாம்ப்பா, இது ரொம்ப லோடு ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப ஜாஸ்தி லோடு, இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு. அப்போது இங்கே இருக்கிற டவுன்லோட் பண்ணுறவன் விட்டான், டவுன்லோட் பண்ணுறத விட்டான், நிறுத்திட்டான். உடனே என்ன சொல்லும், அடாடாடாடா இந்த பாத்து தான்ப்பா சூப்பர், இந்த பாத்து வேஸ்ட்டுப்பா அப்படின்னு. அப்புறம் திருப்பி இங்கே எவனோ ஒருத்தன் டவுன்லோட் பண்ண ஆரம்பித்தான். திருப்பி இங்கேயும் வேறு எவனோ டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ என்ன பண்ணுது, அடா இப்படி போகலாம்ப்பா, இதுதான்ப்பா சூப்பர் ரூட், அங்கெல்லாம் ரொம்ப லோடுப்பா. இப்படி லோடு ஏறும் போது இறங்கும் போதெல்லாம் இங்கே இருக்கிற இஐஜிஆர்பி என்ன பண்ணோம், இப்படி போ அப்படி போ இப்படி போகணுன்னு பார்த்தா மாற்றி கொடுத்து ஆர்ப் டேபிள் எல்லாம் புதுசாக ரிஃப்ரெஷ் பண்ண வச்சு, ரவுட்டிங் டேபிள் எல்லாம் ரொம்ப ரொம்ப வேகமாக வேலை செய்ய வச்சு மிஷினை சூடாக்கி விட்ரும். பார்த்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா எப்பப்பெல்லாம் லோடு அதிகமாகுதோ அப்பப்பெல்லாம் பார்த்து சஃபில் ஆகும். எப்பப்பெல்லாம் லோடு அதிகமாகுதோ அப்பப்பெல்லாம் ரிலையபிலிட்டி குறைஞ்சிடுது. ரிலையபிலிட்டி குறையும் போதெல்லாம் பார்த்து மாறினே இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஸ்டாட்டிக் கிடையாது. ரன் டைமில் லோடுக்கு ஏற்ற மாதிரி ரிலையபிலிட்டியும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது இஐஜிஆர்பியும் டங்குன்னு அந்த பக்கம் குதிச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கிற நெட்வொர்க்கை எவனுமே ஏற்றுக்க மாட்டான். அதனால தான் இதை என்ன பண்ணிட்டாங்க, இதை ஆஃப் பண்ணி விட்டாங்க. வேண்டாம் அப்படின்னு போட்டு விட்டாங்க. வேணும்னாலும் எனேபிள் பண்ணுறதுக்கு வழிகள் இருக்குது. மெட்ரிக் வெயிட்ன்ற கமாண்டை கொடுத்து எனேபிள் பண்ணலாம். ஸோ மெட்ரிக் ஆஃப் ரிப் ஆப் கவுண்ட், மெட்ரிக் ஆஃப் இஐஜிஆர்பி ஸ்லோவஸ்ட் லிங்க் பேண்ட்வித் ப்ளஸ் சம் ஆஃப் டிலே, மெட்ரிக் ஆஃப் ஓஎஸ்பிஎஃப் காஸ்ட். ஸோ இப்போ நம்ம ஓஎஸ்பிஎஃப்குள்ளே போகிறோம். சொல்லுங்கள். ஆமாம். இப்போ ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ்க்கும் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது, டிலே இவ்வளோதான்ட்டு. சரிங்களா? அது இல்லாமல் நாமளாகவும் டிலேவை டியூன் பண்ண முடியும். ஒரு நிமிஷம். அதெல்லாம் நம்ம இதோடு முடிக்க போகிறதில்ல. இஐஜிஆர்பி ரிப்பு ஓஎஸ்பிஎஃப் இது ஒரு ரவுண்டு தான் போகிறோம். இந்த ஒரு ரவுண்டில் என்ன பார்க்குறோன்னா, ஏன் இதுக்கு டிஸ்டன்ஸ் வெக்டர்னு பேர், இதுக்கு ஏன் அட்வான்ஸ் டிஸ்டன்ஸ் வெக்டர் பேர், இதுக்கு ஏன் லிங்க் ஸ்டேட், அவ்வளோதான் பார்க்குறோமே ஒழிய இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஒரு ப்ரோட்டோக்கால்லையும் இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. தியரியே இன்னும் நிறையா இருக்குது, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல். ஸோ நான் சும்மா ஓவரால் வியூ கொடுக்குறேன் உங்களுக்கு. லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறோம் ஓஎஸ்பிஎஃப். ஏன்னா இது ஒரு வித்தியாசமாக லிங்கோடைய ஸ்டேட்டஸை வச்சு ரூட்டை டிஸ்கவர் பண்ணுது. லிங்க் ஸ்டேட்டஸ். இப்போ முன்னால் 2 ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோட்டோக்கால் சொல்லுது ஆல்ஃபா பீட்டா காமா எப்சிலோன் 1 ஹாப் அவே 2 ஹாப் அவே அப்படின்ட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த முன்னால் ரிப்லையும் இஐஜிஆர்பிலையும் இந்த ரவுட்டர் அதனுடைய பெஸ்ட் ரவுட்டை கொடுக்குது இல்லையா? இது அந்த பெஸ்ட் ரவுட்டையும் இதுக்கு இடையில் உள்ள மெட்ரிக்கையும் ஆட் பண்ணி இதுக்கு பெஸ்ட் ரவுட்டை கண்டுபிடிச்சிக்குது. கரெக்டாக? ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா, இந்த ரவுட்டர் 1 மெட்ரிக்கு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, நெய்பர் என்ன மெட்ரிக் கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. உண்மையா இல்லையா? நெய்பர் 2ன்னு சொல்லிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த 2 + இந்த 1 சேர்த்து 3ன்னு சொல்லுவேன். கரெக்டா?
இப்போ 2ன்னு சொல்கிறதுனால நான் 3ன்னு சொல்கிறேன். நெய்பர் 1ன்னு சொன்னால் நான் 2ன்னு சொல்ல போகிறேன். ஸோ என்னுடைய முடிவு எதனுடைய முடிவை சார்ந்து இருக்குன்னா என்னுடைய நெய்பருடைய முடிவை சார்ந்து இருக்குது. என்னுடைய நெய்பர் என்ன கொடுக்குறேன்னா அதை பொறுத்து என்னுடைய மெட்ரிக்கினுடைய அளவும் வேரி ஆகும். உண்மை தானே? அது பேர் தான் லேர்னிங் பை ரூமர். ரூமர்னால் அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ரூமர், அது பேர் தான் ரூமர். இப்போ ஒரு ரவுட்டர் எனக்கு 2 ஹாப் அவே, அதை நான் எடுத்துக்கிட்டு ஓகே உனக்கு 2 ஹாப் அவேவா, அதை அப்படியே நம்பிக்கிட்டு நான் எனக்கும் இதுக்கும் உள்ள மெட்ரிக் 1, ஸோ 2 + 1 = 3 அப்படி நான் முடிவு பண்ணேன்னா அது பேர் லேர்னிங் பை ரூமர். நெய்பர் 2 ஹாப்புன்னு சொல்லிச்சு, நான் ஏதாவது ஒரு வகையில் உண்மையிலே 2 ஹாப் தானா என் நெய்பருக்குன்னு செக் பண்ண முடியுதா? இல்லை. இந்த டிஸ்டன்ஸ் வெக்டர் ப்ரோட்டோக்கால்லாம் பார்த்தீங்கன்னா நெய்பர் என்ன மெட்ரிக் கொடுக்குதோ அதை நான் அப்படியே நம்பி எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. எடுத்து என்னுடைய மெட்ரிக்கையும் ஆட் பண்ணி போட்டுக்க வேண்டியதாக இருக்குது. ஃபுல்லாக டிபெண்ட் ஆன் fully we believe rumors without examining whether it is true or not. We simply take whatever is given by neighbor. கரெக்ட் தானே? அது பேர் தான் டிஸ்டன்ஸ் வெக்டர். அந்த டிஸ்டன்ஸ் வெக்டர்லாம் எல்லாம் லேர்னிங் பை ரூமர். ஈவன் EIGRP அப்படி தான். நெய்பர் என்ன பேண்ட்வித்தும் டிலேவும் அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸாக கொடுக்குதோ அதை நம்ம அப்படியே வாங்கிக்கிறோம். அப்படி இல்லாமல் இந்த OSPF ரொம்ப கிளவர். இப்போ நான் OSPF இங்கே ரன் பண்ணேன்னா இந்த ரவுட்டர்ஸில் OSPF ரன் பண்ணேன்னு சொன்னால் ரவுட்டர் 1, 2, 3, 4 இந்த 4 ரவுட்டருமே அதனுடைய லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்டை அனுப்பும். இது ரவுட்டிங் டேபிள் கிடையாது. இது என்ன சொல்லுதுன்னா என்கிட்ட 2 இன்டர்ஃபேஸ் கனெக்ட் ஆகிருக்குது. அதுக்கு பேர் E0, E1. அந்த இன்டர்ஃபேஸினுடைய பேண்ட்வித் இவ்வளோ. அந்த இன்டர்ஃபேஸில் இந்த IP அட்ரஸ் இருக்குது. இப்படி சும்மா என்ன இன்டர்ஃபேஸ் இருக்குது, அந்த இன்டர்ஃபேஸில் என்ன பேண்ட்வித் இருக்குது, அதில் என்ன IP அட்ரஸ் இருக்குது, இந்த விவரங்களை அனுப்பும் அடுத்த OSPF நெய்பருக்கு. இப்போ இந்த OSPF என்ன பண்ணுது, அதை கவனிச்சிக்கினே இருக்குது. ஓகே, நான் 20.0.0.1 வச்சுருக்கிறேன். அது டைரெக்டாக யாரு கூட கனெக்ட் ஆகிருக்குது, 20.0.0.1ஓட கனெக்ட் ஆகிருக்கு. நான் ரெண்டு 1ஓட கனெக்ட் ஆகிருக்கு. எப்படி தெரியும்? இந்த LSA என்கிட்ட வந்துச்சு, சொல்லிச்சு இந்த மாதிரி என்கிட்ட ஒரு லிங்க் இருக்குது, அதுக்கு IP அட்ரஸ் 20.0.0.1. அப்போ இந்த ரவுட்டர் 1 என்ன பண்ணுதுன்னா, ஓகே என்னுடைய இன்டர்ஃபேஸ் E0 ரவுட்டர் 4னுடைய E1ல் இந்த IP அட்ரஸில் கனெக்ட் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லை, ரவுட்டர் 4க்கு இன்னும் 2 இன்டர்ஃபேஸ் இருக்குதாம்மா. ஒன்று லூபேக் 0வா, அதுக்கு பேண்ட்வித் இவ்வளோவா, அதுக்கு IP அட்ரஸ் இதுவா. அதுக்கு இன்னொரு இன்டர்ஃபேஸ் இருக்குதாம்மா, அதுக்கு E0வாம் பேர், அதுக்கு இது IP அட்ரஸா. அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு சின்ன பேக்கெட் இது அனுப்புது பாருங்கள், LSA. அது மூலிமா தெரிஞ்சு இது என்ன பண்ணுது, இதனுடைய டேட்டா பேஸில் இந்த இமேஜினரி டயக்ராமை வரைஞ்சிக்குது. நான் இது ஐ எம் கனெக்டட் டு 4 அப்படிங்கிற ஒரு டயக்ராமை வரைஞ்சிக்கிச்சு. இப்போது இந்த ரவுட்டர் 1 அதனுடைய LSAவை அனுப்புது. அப்போ அது எப்படி இருக்கும்னா, R4 அனுப்பின LSAவும் சேர்ந்து R1ஓட LSAவோட சேர்ந்து போகும். இப்போ R2 என்ன பண்ணுது, நான் இங்கே இருக்கிறேன் ஐ எம் கனெக்டட் டு 1 and 1 is connected to 4 and 4 has got loopback called 4.4.4.4. This has got this 20 network. இந்த இமேஜினரி டோபாலஜி இதனுடைய மெமரியில் ஆட்டோமேட்டிக்காக உருவாகுது. அதே சமயத்தில் 1ம் 4 கிட்ட அனுப்போம். எல்லாருமே மாறி மாறி LSA அனுப்பிச்சிக்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லா ரவுட்டரும்
அந்த முழு டோபாலஜியை தெரிஞ்சு வச்சுக்குது இந்த எல்எஸ்ஏ பரிமாற்றத்தின் மூலம். எல்எஸ்ஏனுடைய ஷேரிங் என்ன சொல்கிற தமிழில், எல்எஸ்ஏனுடைய என்னங்க தமிழ் வார்த்தையை வந்துச்சு, எல்எஸ்ஏனுடைய ஷேரிங் என்னங்க சொல்லல தமிழில், இங்கே இருக்கிற எனக்கே தெரியல, அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும். பகிர்ந்து கொடுக்குதல். இந்த பகிர்தல் மூலிமா எல்லா ரவுட்டருக்குமே வந்து மொத்த டோபாலஜியும் யார் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கா எல்லாம் தெரிய வந்துடுது. இப்படி தெரிய வந்ததுனால எப்படி இருக்குது தெரியுமா இது? நீங்கள் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போனீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே இந்தியாவில் எனக்கு இந்தியாவில் தான் தெரியும், யூஎஸில் வந்து ஓகே டிஸ்னி வேர்ல்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்னி வேர்ல்டில் சரி பிளாக் தண்டரில் போனீங்கன்னு வச்சிங்களேன், பிளாக் தண்டர் இல்லைனா வந்து வீகா லேண்ட் இங்கெல்லாம் போனீங்கன்னு வச்சிங்களேன், என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய போர்டு போட்டிருப்போம். அந்த போர்டை பார்த்தீங்கன்னா மொத்த பார்க்கையும் அந்த போர்டில் பார்க்கலாம் நீங்கள். அதே மாதிரி போர்டு உள்ளுக்குள்ளே நிறைய இடத்துல இருக்கும். ஒரே மாதிரி போர்டு ஏன் அத்தனை இடத்துல வச்சுருக்கிறான்னா, ஒரே ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது அதில். என்னென்னா யூஆர் ஹியர் மார்க்கிங் வந்து வேறு வேறு இடத்துல இருக்கும். கரெக்டாக கேட்லேருந்து பார்க்கும்போது அந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே படம் தான், ஆனால் அந்த மார்க் மாத்திரம் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த யூஆர் ஹியர் மார்க்கிங் வந்து கேட்டாண்ட இருக்கும். அதே வந்து ஒரு ஓட்டோஸே ஒரு ஜெயண்ட் வீல் கிட்டே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா யூஆர் ஹியர் மார்க்கிங் ஜெயண்ட் வீல் மேலே இருக்கும். அதே படம் தான். இப்படி யூனிக்காக இருக்குது இப்போ டோபாலஜி. எல்லா ரவுட்டர்லேயும் ஒரே மாதிரி இமேஜினரி டோபாலஜி ஃபார்மாக இருந்தாலும் பாருங்கள், மீங்கிறது இந்த ரவுட்டர் 2ல் இங்கே இருக்குது, ரவுட்டர் 1ல் எங்கே இருக்குது, மீ இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணும் இந்த ரவுட்டர் 1 என்ன பண்ணும், நான் இங்கே இருக்கிறேன், லெட் மீ ட்ரா இன் ரெட் ஒன், நான் இங்கே இருக்கிறேன் 4.4.4.4 நான் போகணும். அதுக்கு இந்த பக்கமும் வழி ஒன்று இருக்குது, இந்த பக்கமும் ஒன்று வழி இருக்குது. எந்த பக்கம் போனால் ரொம்ப கம்மி காஸ்ட்டு, அந்த வழியை இதுவாகவே சூஸ் பண்ணிக்கும் பெஸ்ட் ரூட்டுன்னு. இது வந்து சுத்தமாக நெய்பர் கொடுக்குற மெட்ரிக்கெல்லாம் பார்க்குறது கிடையாது. நெய்பர் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு அதுவாகவே கால்குலேட் பண்ணுது மெட்ரிக். இந்த பக்கம் போனால் இப்போது காஸ்ட் 1 லிங்க் மேலே, இந்த பக்கம் போனால் 1 காஸ்ட்டு, இந்த பக்கம் போனால் 3 காஸ்ட், விச் ஒன் ஐ சூஸ் திஸ் ஒன், இதுவாகவே முடிவு பண்ணுது. இந்த ரவுட்டர் என்ன பண்ணும், 2 வழி இருக்குது, நான் இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம், அதாவது இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம், 1 வச்சுப்போம், காஸ்ட்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் நான் ஏதோ ஒன்று எடுப்பேன். ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண முடியுமானா பண்ணாது. ஓஎஸ்பிஎஃப் லோட் பேலன்சிங்லாம் பண்ணாது. இதில் ஒன்று எடுத்து போய்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டருங்கெல்லாம் வந்து லேர்னிங் பை ரூமர்லாம் கிடையாதுங்க. இங்கே எந்த ரவுட்டரும் வாட் இஸ் தட் மெட்ரிக்கை கொடுக்கறதில்ல. ரவுட்டர்ஸ் வந்து என்ன லிங்க்கு கனெக்ட் ஆகிருக்குது, என்ன பேண்ட்வித் அந்த லிங்க் மேலே இருக்குது, டோட்டல் பேண்ட்வித்தெல்லாம் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. என் லிங்க்கில் இந்த பேண்ட்வித், இந்த ஐபி அட்ரஸ், இந்த விஷயங்கள் தான் வந்து ஒருத்தருக்கு ஒரு ரவுட்டருக்கும் இன்னொரு ரவுட்டருக்கும் உள்ள பரிமாறப்படுது, பகிரப்படுது. அப்புறமா அது வந்து ஒரு இமேஜினரி ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுது. கம்ப்ளீட் டோபாலஜியை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு ரவுட்டரும் அந்த டோபாலஜி மேலே தான் எங்கே இருக்கிறான்றத பொசிஷன் பண்ணிக்கிட்டு ஷார்ட்டஸ்ட் பாத் மற்ற நெட்வொர்க்குக்கு போகிறதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சி அதுவாகவே ரவுட்டிங் டேபிளில் எழுதிடும். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் த லிங்க், the routes are being determined. அதனால தான் இதுக்கு பேர் லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். லிங்க் ஸ்டேட்டஸ் அனுப்புது இல்லையா, லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் தான் லிங்க் ஸ்டேட் அப்டேட்ஸ் அனுப்பிட்டு இருக்குது. அதை பேஸ் பண்ணி டோபாலஜியை லேர்ன் பண்ணுறதுனால இதுக்கு லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னு பேர். இந்த லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் OSPF அதனுடைய மெட்ரிக் என்னென்னா காஸ்ட். Cost is the metric. Cost is measured like this: bandwidth on the link divided by
100. இதுதான் காஸ்ட். மெட்ரிக் ஆஃப் OSPF யாருன்னா கேட்டிங்கன்னா காஸ்ட்னு தான் சொல்லுவாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க பேண்ட்வித் பை 100. ஆனால் ஆக்சுவல் ஃபார்முலா இதுதான். காஸ்ட்னா என்ன? டாலரா, திரம்ஸா, மணியா, ருப்பியா? என்ன காஸ்ட்டு? நிறைய பேர் காஸ்ட்டு அப்படியே நிறுத்திடுவாங்க. என்ன காஸ்ட்டுன்னிங்கன்னா சொல்ல மாட்டாங்க. OSPF காஸ்ட் இஸ் மெஷர்ட் பேஸ்ட் ஆன் பேண்ட்வித். காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பேண்ட்வித் பை 100. உதாரணத்துக்கு ஒரு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் கேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய பேண்ட்வித் வந்து 100. அப்போது இங்கே 100 சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? டக் டக் ஆன்சர் வந்து 1. காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1. OSPF காஸ்ட் ஆன் திஸ் லிங்க் இஸ் 1. புரிஞ்சுதுங்களா? ஸோ routing protocols makes lowest cost. So ஓகே, அதையும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இப்போ 2 பாத் இருக்குது. 2 பாத். ஒன்று ஈத்தர்நெட், ஒன்று ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் வந்து 100 Mbps, ஈத்தர்நெட் வந்து 10 Mbps. இப்போ ஃபார்முலாவில் போடுங்க. காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பேண்ட்வித் பை 100. அப்போது ஃபஸ்ட்டு ஈத்தர்நெட்டுக்கு போடுவோம். 10 by 100. அப்போ என்ன ஆன்சர் வருது உங்களுக்கு? ஐம் சாரி, ஃபார்முலா தப்பு. காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 100 பை பேண்ட்வித்துங்க. நான் தப்பாக சொல்லிட்டேன், மாற்றி சொல்லிட்டேன். 100 பை பேண்ட்வித். சரிங்களா? இப்போ இதுக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டாப் லைனுக்கு என்ன காஸ்ட் வருதுன்னு. காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 100 by 10. So you got what? 10 is the answer. So cost is equal to 10. ஏன்னா இது 10 Mbps ஸ்பீட், பேண்ட்வித் வந்து 10 Mbps, இது 100 Mbps. இதுக்கு என்ன காஸ்ட் வரும்? 100 by bandwidth is equal to 100. So cost is equal to 1. கரெக்ட் தானே? ஃபாஸ்ட் இத்தனை தான் ஃபாஸ்ட்டு, ரொம்ப கம்மி காஸ்ட்டு. இதுதான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து காஸ்ட் ஜாஸ்தி, 10. ஸோ லோவர் காஸ்ட். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால், அப்புறம் ஸ்டாட்டிக் ரவுட், டிஃபால்ட் ரவுட். ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் மேக்ஸ் அவர் ஒர்க் வெரி ஈஸி. Not only that, it also makes us to have a fast converged network. Very soon the network is getting adapted to the topology change. இதெல்லாம் நமக்கு இங்கே இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் கிடைக்குது. இதில் 3 வகையான ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் பார்த்தோம். ஒன்று டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால், இன்னொன்று வந்து அட்வான்ஸ் டிஸ்டன்ஸ் வெக்டர், தென் லிங்க் ஸ்டேட். எக்ஸாம்பிள் ஃபார் டிஸ்டன்ஸ் வெக்டர் வந்து ரிப் அண்ட் ரிப் ஒன்லி. எக்ஸாம்பிள் ஃபார் அட்வான்ஸ் டிஸ்டன்ஸ் வெக்டர் ப்ரோட்டோக்கால் வந்து EIGRP அண்ட் ஒன்லி EIGRP. வேறு எதுவும் ப்ரோட்டோக்கால்லாம் கிடையாது உண்மையிலே அட்வான்ஸ் டிஸ்டன்ஸ் சொல்கிறதுக்கு. லிங்க் ஸ்டேட்டுன்னு சொல்கிறதுக்கு 2 ப்ரோட்டோக்கால் இருக்குங்க. லிங்க் ஸ்டேட் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறதுக்கு 2 ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஒன்று OSPF, இன்னொன்று வந்து சிலபஸில் இல்லாத ஒரு ப்ரோட்டோக்கால் ISIS, இன்டர்மீடியட் சிஸ்டம் டு இன்டர்மீடியட் சிஸ்டம். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை. இது 2மே லிங்க் ஸ்டேட் ப்ரோட்டோக்கால் தான். இது 2மே வந்து லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா தான் பெஸ்ட் ரவுட்டை தேர்ந்தெடுக்கும். BGP பாத் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் அது டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம NPயில் வரும்போது நம்ம படிப்போம். இல்லை அதுவும் நெய்பர் இருக்குது. நெய்பர் வந்து அது வந்து TCP கனெக்ஷன் ஓரியன்ட். அது BGP TCP 179 போர்ட் நம்பரை யூஸ் பண்ணோம். அது கனெக்ஷன் ஓரியன்ட். நெய்பர் கிடையாதுன்னு சொல்லாதீங்க, நெய்பர் கட்டாயம் இருக்குது. நெய்பர் வந்து நாம் ஸ்டாட்டிக்காக டிஃபைன் பண்ணுவோம், அதுதான் டிஃப்ரென்ஸ். இங்கே நெய்பர்ஸ் ஆர் டைனமிக்லி டிஸ்கவர்டு. இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் எல்லாம் BGPயில் வந்து நெய்பர்ஸ் ஆர் ஸ்டாட்டிக்லி கன்ஃபிகர்ட். படிப்போம், முதல்ல இதெல்லாம் முடிச்சிடுவோம்.